6 மணிக்கு அமுதக்காரங்கள் போறீங்க, தூய்மை பணியாளரை வச்சு வேலை வாங்குறீங்களா? ஒருத்தருக்குன்னா ஒரு இட்லி குத்துருப்பீங்களா? நீங்க தண்ணி குத்துருப்பியா? அப்படி போ. எப்படி ஓட்டு வாங்கும் போது மட்டும் அம்மா அம்மா, ஆனா டீ தண்ணி டிஃபன் வந்தா அப்படி போ. இது யாரோ சொல்லி கொடுத்து பேசல. 2000 ரூபாய் கொடுக்கும் போது நிக்க வச்சு ட்ரைனிங் குத்தீங்களா? அந்த மாதிரி பேசல. எல்லாம் நாங்களே பேசுறோம். எங்களுக்கு பின்னாடி யாரும் இல்லன்னு நினைச்சிடாதீங்க. எங்களுக்கு பின்னாடி தீ இருக்குது. என்ன தீ தெரியுமா? பாரதி. அதனால நாங்க பயப்படவே மாட்டோம். எங்களுக்கு பணி நின்றது இல்லாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். அவ்வளவுதான். இதே மாதிரி இவங்க ஆட்சி ஏற்கனவே நல்லா ஆண்டுட்டாங்க. எலெக்ஷன் வந்துதான் மறுபடியும் போட்டு மண்ணை வாரியா கொட்டிக்க முடியும். நாங்க அவங்க குடும்பம் மட்டுமே வாழும். நாங்க ஓட்டு போடுவோம், அவங்க ஏசி ரூம்ல தூங்குவாங்க. நாங்க இந்த மாதிரி நாங்களே எங்கன்னா இறந்து வாங்கி கட்டிக்கணும் உட்காந்து நிக்கணும். எதுக்கு? எங்களுக்கு தேவையே கிடையாது. நாங்க யாரும் ஓட்டே போடுற மாதிரி இல்ல. அவருக்கு மேயர் கூட எங்களை எட்டி பார்க்கல. அப்படியே ஓடுறாங்க, பின்னாடியே ஓடுறாங்க. அவங்க எங்களெல்லாம் எட்டி கூட பார்க்காத பின்னாடியே ஓடுறாங்க. இத விட்டுறாங்க. இருக்கிற தூய்மை பணியாளரை விட்டாங்க. என்னன்னு கேட்டா தூய்மை பணியாளருக்கு பெரிய பணி பாதுகாப்பு குத்துக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருந்து எத்தனை வந்தாங்கல்ல வரும்போது அதுல பணி பாதுகாப்பு எங்களுக்கு குத்துட்டாங்க. என்ன பண்ணி பாதுகாப்பு குத்தீங்க? ரோட்ல போனா அந்த சைடு ஒருத்தன் திட்டுவான், இங்க இருந்து வந்தா இந்த வெளியாலே திட்டல. எல்லாம் உங்க ஆளுங்க தான். உங்க ஆளுங்களோட கொடுமையெல்லாம் சகிச்சுன்னு தான் நாங்க ஏரியால வேலை செய்யறோம். சொம்மனா கம்ப்ளைண்ட். இப்போ ஒரு ஏரியாவுக்கு ஒரு தூய்மை பணியாளர் வேலைக்கு போட்டீங்க. ராம்கி காரனை வச்சு எத்தனை பேரை போடுற? ஒரு ஏரியாவுக்கு 5 பேரை தொடப்ப முச்சு குப்பை எடுக்கிறாங்களா? நாங்க குப்பை எடுக்கத்தான் வந்துக்கிறோம். குப்பை வார வரல. நாங்க எல்லாம் குப்பை வார ஜாதி. குப்பைய வாரினாதான் நீங்க உட்காந்து சோறு துண்ண முடியும். அதான் சொல்லுவாங்க, சேத்துல கைய வச்சாதான் சோத்துல கைய வைக்க முடியும். அந்த எங்களுக்கு தான் தாகும். வெயிலையும் புயல்லையும் மழையிலும் எல்லாத்துலயும் உங்களுக்கு எங்க தேவை இருந்தது. ஆனா இப்ப உங்களுக்கு ராம்கி தான் தேவையா? உங்களுக்கு தனியாருன்னா